கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த முறை அநேக காரியங்களை ஆவியான நம்ம கற்றுத்தந்தார். அந்த ஐக்கியம் பாருங்கள் எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். நாம் அந்த ஐக்கியத்தை நாம் சீரியஸாக நாம் எடுப்பதில்லை. ஏதோ நாம் நாட்டுக்கிழமை போய் வருகிறதை குறித்து நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஐக்கியத்தினாலே ஒன்று மாற்றமும் வராது. என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராது, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். அதே போலத்தான் சபை நடத்த தலைவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்காது, சபையிலும் மாற்றங்கள் இருக்காது. எல்லாம் அப்படியே ஒரு பழக்க வழக்கத்தினால் எல்லாம் நடந்து கொண்டு போகும். அதான் இன்றைக்கு பல சபைகளிலும் பல குடும்பங்களிலும் எத்தனை நிலைமையாக இருக்கிறது. அப்போ அதெல்லாம் மாற வேணும் என்றால் கர்த்தருடைய ஆவியாக நமக்கு சொல்லுகிறதை பாருங்கள், நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும். எப்படி ஒரு கட்சியானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறதோ அதே போலத்தான் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரை நான் சேர்க்க விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதை நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அப்படி நாம் சேர்க்கையாக இருக்கும்போது, கர்த்தரோடு நாம் ஐக்கியமாக இருக்கும்போது, அத்தான் அந்த காரியத்தை நாங்கள் எரேமியா 13:11 நாங்கள் பார்த்து நாங்கள் 4 காரியத்தை அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். ஒன்று, தேவனுடைய ஜனங்களாக நாங்கள் இருப்போம். ரெண்டாவது கீர்த்தியாக நாங்கள் இருப்போம். மூன்றாவது துதியாக நாங்கள் இருப்போம். நாலாவது மகிமையாக நாங்கள் இருப்போம். அதான் நாங்கள் பார்த்தோம். அந்த மகிமையை தேடி ராஜாக்களும் ஜனங்களும் வருவார்கள், ஆலோசனைக்காக வருவார்கள், ஜெபத்துக்காக வருவார்கள், குடும்பத்தை தேடி வருவார்கள், சபையும் தேடி வருவார்கள். அப்போ இந்த கடைசி காலத்திலே சபை இப்படி தான் இருக்க வேணும். பாருங்கள், மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்காது, அது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதமாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்துவோடு, அதாவது கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நாம் வர வேண்டும். நாம் எதிர்பார்த்த அந்த ஐக்கியம் அல்ல, கிறிஸ்து எதிர்பார்க்குற அந்த ஐக்கியத்துக்கு நாம் வர வேணும் என்று சொல்லி தான் கடந்த முறை நாங்கள் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் ரெண்டாவது காரியம். முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம், கிறிஸ்து எப்படியான ஐக்கியத்தை என்னெடுத்து எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது என்னன்னு சொன்னால், எங்களுடைய ஐக்கியம் இப்போ எப்படி இருக்கிறது, எப்படி ஐக்கியத்தை நாம் வைத்திருக்கிறோம் கர்த்தரோட, அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் நமக்கு தெரிய வேணும், எப்படியான ஐக்கியத்தோடு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி. கடந்த முறை பார்த்தோம் எப்படியான ஐக்கியம் கிறிஸ்து நேரத்தை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னுடைய ஐக்கியம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை பார்த்தீங்கன்னா எரேமியா 13:10 நாம் வாசிப்போம். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கட்சியை போலாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுப்பா. இங்கேயும் ஒரு கட்சி இருக்கிறது, ஆனால் இந்த கட்சி எப்படிலாம் ஒன்றுக்கும் உதவாத கட்சின்னு சொல்லப்படுகிறது. கடந்த முறை பார்த்த கட்சி என்னன்னு சொன்னால் இடுப்போடு, அதாவது அறையிலே சேர்க்கையாக இருக்கிற கட்சி, அதான் ஐக்கியத்தை குறிக்கிறது. அதான் நாங்கள் பார்த்தோம், இப்படியான ஐக்கியத்தை தான் கிறிஸ்து விரும்புகிறான்னு சொல்லி. ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது அப்போ நம்முடைய ஐக்கியம் இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைப்படி பார்க்கும்போது பாருங்கள், ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கட்சியை போல் ஆவார்கள்னு சொல்லி. அப்போ நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்காம், ஒன்றுக்கும் உதவாமல் போன ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. நாம் நினைத்து கொண்டு ஐக்கியமாக இருக்கிறேன் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒன்றுக்கும் உதவாமல் போன ஐக்கியம் இது. அத்தங்கே நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் பாருங்கள், என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து, அதான் காரியம். இன்றைக்கு நாம் ஆராதனைக்கு போகிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் வார்த்தையை செவி கொடுத்து கேட்பதில்லை. இன்றைக்கு பாருங்கள், வார்த்தையை சபையிலே வரும்போது அநேகர் வார்த்தையை செவி கொடுக்க கேட்பதில்லை. அரைவாசி பேர் தூங்கி கொண்டிருப்பாங்க, அரைவாசி பேர் ஹெண்டியில் விளையாடி கொண்டிருப்பாங்க, அரைவாசி பேர் எங்கள் சிந்தனை வச்சு எங்கேயோ யோசித்து கொண்டிருப்பாங்க. பாருங்கள், இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்பதும் இல்லை. அப்போ இங்கே வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து என்று சொல்லப்படுகிற. அப்போ கர்த்தருடைய வார்த்தை மீது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாகமும் இல்லை, எந்த ஒரு வாஞ்சையும் இல்லை கர்த்தருடைய வார்த்தை மீது. அப்போ பாருங்கள், இதனால தான் என்ன பார்த்தேன்டா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர்கள் போகிறார்கள். அப்போ ஐக்கியம் பட்டுன்னு சொல்லுகிறார்கள் தான், நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் தான். ஆனால் அந்த ஐக்கியம் எப்படி என்று சொன்னால், அப்போ கர்த்தருடைய வார்த்தை மீது அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
ஆனால் ஐக்கியம் என்று சொல்லுகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்லுவார், என்ற கர்த்தருக்கு நான் ஏமாற்ற முடியாது. பாஸ்டர் அங்கே பிரசங்கிக்கும் போது நாங்கள் பாஸ்டர் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். பாஸ்டரை வாஞ்சியோடு அந்த மகன் வார்த்தையை கேட்கிறார் என்று சொல்லி பாஸ்டரும் உற்சாகமாக சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் அந்த மகன் சிந்தனை வேற எங்கே சிதறடித்து கொண்டு எங்கேயோ யோசிச்சு கொண்டு இருக்கிறதே பாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவருக்கு தெரியும் இவன் எதற்காக சபைக்கு வருகிறான், சபையில் அவன் என்ன செய்கிறான், வார்த்தையை கேட்கிறான்னு சொல்லி கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருப்பார். பாஸ்டரை நாம் ஏமாற்றலாம், ஊழியக்காரரை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் என்ன பார்க்கிறாராண்டா, என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து. அது என்ன சொன்னா, அவனுடைய வார்த்தையில வாஞ்சியம் இல்லை, தாகமும் இல்லை. தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை. ஏனோ தானோட வார்த்தையை கேட்டுட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பதிலாக வேறு வேறு வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதான் நான் சொல்லியிருக்கேன், பரியாச வார்த்தைகள் மற்ற ஊழியக்காரருடைய குறைகளை சொல்லும்போது அவர் இப்படி பாவம் செய்துட்டான்னு சொல்லி அந்த என்ன பாவம் சொல்லி அதை அறியறதுக்கு ஒரு கூட்டம் விரும்புகிறது. அந்த பாஸ்டர் இப்படி நடந்துட்டாராம், அவர் இப்படி இந்த பாவத்தில் விழுந்துட்டாராம் சொல்லி அந்த பாவத்தை குறித்து அறிகிறதுக்கு, அந்த ஊழியக்காரனுடைய குறையை அறிகிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் விரும்பி கேட்கிறது. அந்த வசனங்களை, அவர்கள் சொல்லுகிற காரியங்களை விரும்பி கேட்கிறார்கள். பாருங்க, அது அந்த வாஞ்சியோடு கேட்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி வாஞ்சியோடு கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை விரும்பி கேட்க மாட்டாங்க. தூக்கத்தோடு தான் இருப்பாங்க அந்த கர்த்தருடைய வார்த்தை வரும்போது. ஆனால் அந்த பரியாச வார்த்தைகள் அப்படியான காரியங்களை சொல்லும்போது அவங்க நல்லா கவனித்து கூர்மையாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அப்படியான்னு சொல்லி இன்னொரு சகோதரனு போய் சொன்னாங்க, இப்போ கேள்விப்பட்டீங்களா சிஸ்டர், இப்படி காரியம் அந்த ஊழியக்கார சொன்னாங்க பாருங்க, எப்படி ஒரு ஊழியக்காரன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நம்பியிருந்தோம், கடைசி இப்படி ஒரு செய்துட்டாருன்னு சொல்லி அவரை பற்றி இவன் காய்ச்சி கொண்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை கவனித்து கேட்பதும் இல்லை. அந்த கர்த்தருடைய வார்த்தை இன்னொரு சகோதரி போய் சொல்லுவதும் இல்லை. பாருங்கள், கர்த்தர் இப்படி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் கைவிடப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை இன்னொரு சகோதரர்களுக்கோ சருக்கு நாம் சொல்வதில்லை. கர்த்தருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் சொல்வதில்லை. ஆனால் மற்ற ஊழியக்காரர்களுக்கு சொல்லுற காரியங்களை எல்லாரோட நாம் பேசி கொண்டிருப்போம். பாருங்கள் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து. என்ற வார்த்தையை கேட்கவும் விருப்பம் இல்லை, அது மற்றவர்களோட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவும் விருப்பம் இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக வேறு வேறு காரியங்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம், வேறு வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறோம், நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறேன். எதை வச்சு நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறேன் சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நான் ஆராதனைக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் தசமாவும் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லா ஹவுஸ் மீட்டிங் கலந்து கொள்கிறேன், எல்லா ஜெப கூட்டங்களையும் கலந்து கொள்கிறேன், எல்லா உபவாச கூட்டங்களையும் நான் கலந்து கொள்கிறேன், நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன். ஸோ இப்படி பல காரியத்தை நாம் செய்கிறபடியாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் கிறிஸ்துவோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. இதுதான் நாம் நினைக்கிற ஐக்கியம். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இப்படியான ஐக்கியம் என்ன, ஒன்றுக்கு உதவான் போன இந்த கட்சியை போல் ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏண்டா ஒன்றுக்கும் உதவாத கச்சை இது. ஏண்டா கர்த்தரோட சேர்க்கையாக இந்த கச்சை இல்லை. அவங்க தாங்க விரும்புகிறபடி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறார்கள், தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்கிறார்கள். அவர்கள் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் நினைக்கிறார்கள் நான் கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் சரியான ஐக்கியம் அவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கவில்லை. ஏண்டா கர்த்தருடைய வார்த்தை கேட்க விருப்பம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை வீட்டை வாசிக்கவும் விருப்பம் இல்லை, அதை தியானிக்கவும் விருப்பம் இல்லை. பாருங்க, அத்தனை நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையிலே பாருங்க விருப்பம் இல்லை. அடுத்தது பார்க்கும்போது தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல் எனக்கு வாஞ்சையும் தாகம் இல்லாமல் போனால் காலப்போக்கில் என்ன நடக்கும் தெரியுமா, என்னுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டுரும். அப்போ என்னுடைய இருதயம் கடினப்பட்டால் பாருங்க, மனம் திரும்பது என்னுடைய வாழ்க்கையிலே வராது. அது என்னுடைய இருதயம் அது கொழுத்து போயிருக்கும். அப்போ கர்த்தர் என்னை குணமாக்க முடியாமல் இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன் என்றால், வாயினாலே கிட்டி சேர்ந்து நாவினாலே கர்த்தரை கனம் பண்ணுவேன், என்னுடைய இருதயம் அவருக்கு தூரமாய் விலகி இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, அத்தான் இன்றைக்கு நடக்கிறது. இன்றைக்கு வாயினாலே நாம் என்ன செய்கிறோம், கிட்டி செய்கிறோம் கிறிஸ்துவை. அதான் ஐக்கியப்படுகிறோம் சொல்லுகிறோம், அது வாயினாலே தான். அதுக்கப்புறம் நாவினாலே நாம் என்ன செய்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நாவினாலே கனம் பண்ணுகிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா தூரமாய் விலகி இருக்கிறது. அதான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு தூரமாய் போய்விட்டது. இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடமில்லை. உலக ஆசைச்சைகள் நிறைந்திருக்கிறது இருதயத்திலே. இருதயத்திலே பெருந்திண்டி இருக்கிறது.
பாருங்க, வெறி இருக்கிறது இருதயத்திலே, உலக ஆசையெல்லாம் நிறைந்திருக்கிறது. அதனால் வார்த்தைக்கு இங்கே இருதயத்தில் இடமில்லை. அதான் வார்த்தை தள்ளி போட்டாச்சு வார்த்தையை. அதுக்கு பதிலாக வேறு வேறு காரியம் இருதயத்தில் இருக்கிறது. அதான் இருதயம் பார்த்தீங்கன்னா கடினப்படுகிறது. கடினப்படி நான் நடப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே. பல பேருக்கு இது தெரிகிறது இல்லை இந்த காரியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்காட்டா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காட்டால், காலப்போக்கில் எனக்கு தெரியாமலே என்னுடைய இருதயம் கடினப்பட்டு விட்டுரும். மன திரும்புதல் இருக்காது. சில காரியத்தில் நான் மனம் திரும்ப மாட்டேன். அது தப்பாக கூட எனக்கு தெரியாமல் இருக்கும். அதை நான் சொன்னேன், பொய் சொல்வதெல்லாம் பல பேர் இந்த கிறிஸ்தவர்கள் கூட பொய் சொல்லுகிறார்கள், ஊழியக்காரர்கள் கூட பொய் சொல்லுகிறார்கள் வாயை திறந்து. ஆனால் தப்புன்னு கூட அவங்க உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கு என்னென்னு சொன்னா, அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. கர்த்தர் என்னை குணப்படுத்தாதபடிக்கு, எனக்கு ஒரு மன திரும்புதல் எனக்கு வராதபடிக்கு என் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்திலே. பாருங்கள், அப்போ எவ்வளோ ஒரு விபரீதமாக பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போ நான் இப்படி ஒரு சும்மா ஒரு மேலோட்டமான ஐக்கியமாக இருந்தால், அதான் நாங்கள் பார்க்குறோம். நான் எதிர்பார்க்குற ஐக்கியத்தோடு இருந்தால் என்னுடைய இருதயம் கடினப்பட்டு விட்டுரும். கர்த்தருடைய வார்த்தை மீது எனக்கு வாஞ்சி வராது. இன்றைக்கு பாருங்கள், பல பேரை நாங்கள் பார்த்துருக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை மீது எந்த வாஞ்சியும் தாகமும் இல்லை. ஏதோ நாம் வந்துட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஏதோ வந்துட்டோம், சார் உட்கார்ந்துட்டோம், ஏதோ அவங்க சொல்கிறாங்க, சொல்லிகிட்டே சும்மா போயிடும் வீட்டேன்னு சொல்லி அவங்க சும்மா கொண்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை வாஞ்சியோடு கேட்பதில்லை, தாகத்தோடு கேட்பதில்லை. பாருங்கள், அப்போ எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம் என்று பாருங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு அதுதான் என்னை மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை தான் அவனுடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்னை கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை தகுதிப்படுத்தும். அப்போ அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காட்டா என்னிட நான் மனம் திரும்புவது, என்னிட நான் உணர்த்துவிக்கப்படுவது. இப்போ ஏதோ பிரசங்கித்த பொழுது அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா அவருடைய இதயத்தில் குத்துண்டதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் செவி கொடுத்தார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு. அவங்க வார்த்தையோடு கேட்டாங்க. பாருங்கள், கொர்நேலியை பார்க்கும்போது பாருங்கள், அவர் குடும்பமாகவும் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பேதுரு வரும் வரைக்கும் அவர்கள் ஆவலாய் வாஞ்சியோடு அவங்க காத்திருக்கிறாங்க. பேதுரு சொல்லுவதற்காக, அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக வாஞ்சியோடு காத்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த வாஞ்சை தான் வார்த்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதான் அந்த வாஞ்சை தான் ஆவியான இறங்கினார் எல்லாரும் மேலும். பாருங்கள், எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், அவருடைய நண்பர்கள் எல்லாரும் மீதும் பரிசுத்த ஆவியான் இறங்கினார். பாருங்கள், அவங்க அப்போ அதில் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தை மீது வாஞ்சை, அந்த தாகம். அதான் ஆவியானவர் இறங்கினார் அந்த இடத்திலே. பாருங்கள், அதான் அப்போ எவ்வளோ காரியத்தை நாங்கள் அந்த கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போது எவ்வளோ காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போ அந்த லீதியால் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஏனென்றால் அவள் வாஞ்சியோடு வார்த்தை கேட்டதுனாலே கர்த்தர் இருதயத்தை திறந்தாள். அப்போ ஆண்டவர் அந்த இருதயத்தை திறந்தபடினாலே அவளோட அந்த வார்த்தை அப்படி அவள் கேட்குறா. பாருங்கள், இப்படி பல காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம் இந்த கர்த்தருடைய வேதத்திலே. அப்போ இதுதான் முக்கியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்காட்டா, கர்த்தருடைய வார்த்தையை நான் வாஞ்சியோடும் தாகத்தோடும் கேட்காமல் போனால் காலப்போக்கில் என்னுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டுரும். அப்போ என்னுடைய இருதயம் கடினப்பட்டால் அதால் வருகிற விபரீதம் ஆபத்தாய் போய் முடியும். ஆபத்துக்கு நேராக நான் போவேன். அதான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியத்திலே. பாருங்கள், தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அடுத்தது அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுவார்கள். அப்போ முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போனால் அதோட வார விபரீதம் என்னென்றால் என்னுடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டுரும். அப்போ என்னுடைய இருதயத்தின் கடினத்தின் படித்தான் நான் நடப்பேன். அப்போ அடுத்த விபரீதம் என்னென்னு சொன்னால், மூன்றாவது பாருங்கள், அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் நாம் தொடங்குவோம். அப்போ அந்நிய தேவரை நான் விக்கிரங்களை இப்போ நாம் பணிந்து கொள்வதில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக இன்றைக்கு நாம் உலகத்தை நாம் பணிந்து கொள்கிறோம். இன்றைக்கு பல பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் ஒரு விக்கிரமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதை விட இன்றைக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடுவதை விட்டுட்டு இன்றைக்கு வேலைக்கு போகிறார்கள். அது பார்த்திங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்தால் டபுளாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணி பாருங்கள் பணத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள் இப்படி பல பேர் தெரிகிறார்கள் இன்றைக்கு. அப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கே ஆரம்பித்தது? கர்த்தருடைய வார்த்தை மீது
வாஞ்சை இல்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து என்ற வாஞ்சை இல்லை. அதால் வர விபரீதம் தான் இது. அப்போ இருதயம் கடினப்படும். அதால் வர விபரீதம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும். இன்றைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகத்தை நாம் சேவிக்கிறோம், உலக காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம். அப்போ எது நாங்கள் முதலிடம் கொடுக்குறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் சேவிக்கிறோம், அதை நாம் பணிந்து கொள்கிறோம். அடுத்தது சேவித்து நாம் பணிந்து கொள்கிறோம். இன்றைக்கு சில பெற்றோருக்கு பிள்ளைகளை படிப்பு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிறது, அதை சேவிக்கிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு ஆலயத்தை நீ வராட்டாலும் பரவாயில்ல, நீ வீட்டிலிருந்து படி என்று சொல்லிட்டு இவர்கள் பெற்றோர்கள் வந்து ஆலயத்துக்கு போகிறார்கள். அவன் பிள்ளைகளை வீட்டை விட்டு நீ வீட்டை படி என்று சொல்லி போட்டு இவர்கள் போகிறார்கள். அப்போ இவர்கள் எதை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் தேவனை விட படிப்பு தான் உனக்கு முக்கியம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அந்த காரியத்தை பாருங்கள். அப்போ இன்றைக்கு பல பெற்றோருக்கு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரமாய் போய்விட்டது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதை விட்டுட்டு இன்றைக்கு படிப்புக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். அப்போ அதனாலே விபரீதம் தான் வருகும், இதனாலே ஆபத்து தான் வரும். குடும்பங்களிலே பிள்ளைகள் மத்தியில் இதுதான் ஆபத்து வரும். அப்போ இதுக்கு நான் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கர்த்தர் இந்த காரியங்களை அருவருப்புகிறார். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறவர் எந்தெந்த காரியங்களுக்கு கொடுத்தால் அது கர்த்தர் விரும்பப்படத்தக்க காரியம் அல்ல அது. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நாம் அதை பணிந்து கொள்கிறோம். கர்த்தரை நாம் பணிந்து கொள்வதற்கு பதிலாக நாம் பணத்தை பணிந்து கொள்கிறோம், படிப்பை நாம் பணிந்து கொள்கிறோம், உலக மேன்மைகளை நாம் பணிந்து கொள்கிறோம், உலக நன்மைகளை நாம் பணிந்து கொள்கிறோம், அதை நாம் சேவிக்கிறோம். பாருங்கள், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வசனத்திலிருந்து துவங்கிறது. இந்த வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை. அடுத்தது இருதயம் கடினப்படுகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா உலகத்தை சேவிக்க வைக்கிறது, உலக காரியங்களுக்கு பின்னால் போக வைக்கிறது. அத்தான் அந்த விபரீதம். அப்போ இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும். அப்போ அதற்காகத்தான் நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அப்போ நாம் எதிர்பார்க்குற அந்த ஐக்கியம் வந்து கிறிஸ்துவண்டை நம்மை சேர்க்காது, அது கிறிஸ்துவ விட்டு நம்மை பிரித்து விடும். ஆனால் நாம் நினைக்கிறோம்னா நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் அந்த ஐக்கியம் வந்து கிறிஸ்துவை விட்டு என்னை பிரித்து விட்டுரும். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கச்சே போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்டவர்கள் எப்படியாம்? ஒன்றுக்கும் உதவாமல் போன கச்சையை போல. அப்போ கச்சை நோமலாக எதுக்கு உதவும் தெரியுமா? இடுப்பில் கட்டுவதுக்குத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இப்படிப்பட்டவர்களை என்னுடைய இடுப்பிலே நான் கட்ட முடியாது, அவங்களோட ஐக்கியப்பட முடியாது, இவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போனவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்றுக்குமே இவர்கள் உதவாமல் போவார்கள் இவர்கள் என்று சொல்லி. அப்போ அதான் பார்த்தீங்கன்னா பரிதாபம் போயிடும் அந்த வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவை நாம் வந்து என்ன செய்கிறோம்? நாம் பழக்கப்பட்டபடி நாம் தேடுகிறபடியாக நாம் ஐக்கியப்பட்டிருக்கணும் நாம் நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்து பாருங்கள் நம்மை பார்த்து என்ன நினைக்கிறார் என்று சொல்லி, ஒன்றுக்கும் உதவாமல் போன கச்சே போல் ஆவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், பார்த்தீங்க, என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து பாருங்கள். அதுதான் வார விபரீதம். முதல் எங்கே துவங்குது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை மீது வாஞ்சி இல்லாமல் போவது தான் காரணம். ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட ஸ்டார்ட்டில் எவ்வளோ வாஞ்சி நமக்கு இருந்தது கர்த்தருடைய வார்த்தை மீது. மணித்தியால கணக்கும் பிரசங்கம் போனாலும் கூட நாம் வந்து முறுமுறுக்க மாட்டோம். இன்றைக்கு ஒரு பாஸ்டர் ஒரு மணித்தியாலம் தாண்டினாலே உடனே சில பேருக்கு பொறுக்காது. உட்கார முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பாங்க. அங்கே முன்னுக்கு வாரதும் பின்னுக்கு வாரதும் டைம் 10 முறை பார்ப்பதும் அப்படி செய்வதும் இப்படி செய்வதும் என்ற காட்டுறதுக்கு டைம் போயிட்டு நீங்கள் டக்குன்னு முடிங்கன்னு சொல்லி பாஸ்டர் பார்க்குறதுக்காக இப்படி செய்து கொண்டிருப்பாங்க. டைமை பார்க்குறது மாதிரி செய்து கொண்டிருப்பாங்க ஒரு மணித்தியாலம் தாண்டினால். ஆனால் ஆரம்ப காலத்திலே டைமே பார்ப்பது இல்லை. நோட்ஸ் எல்லாம் எடுப்பது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல எல்லாம் எழுதுவது, அது வீட்டு போனாலும் அதை வாசித்து தியானிப்பது, மனப்பாடமாக்குவது கர்த்தருடைய வார்த்தையை. பாருங்கள், எவ்வளோ நாம் வாஞ்சியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிச்சோன்னு பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். இப்போ எல்லாம் போய்விட்டது. ஏனென்றால் ஐக்கியம் இல்லாமல் போய்விட்டது. ஆரம்ப காலத்தில் ஐக்கியம் இருந்தது. அத்தன் ஆண்ட எவி சபைக்கு ஆதியில் கொண்ட அந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. அத்தாண்ட நம்மை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஆதியின் அன்பு நம்மை விட்டு போய்விட்டது. அத்தான் ஐக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ ஆண்டவர் திரும்பவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அந்த ஐக்கியத்துக்கு. ஏண்டா நீ வந்து மோசமான காலம் நாம் வார்கள், இந்த காலம் வந்து ஒரு மோசமான காலம். அத்தான் வேணும் சொல், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால்
காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். என்ற இந்த நாட்கள் பொல்லாதவைகள். அப்படியான காலத்தில் நாம் இருக்கிறோம். என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கே தெரியாது. அப்படியான மோசமான காலம். வீட்டை விட்டு வெளியில் போய் திரும்பி வருவதே ஒரு பெரிதான ஒரு அற்புதம். என்ன நடக்குதுன்னு தெரியாது. எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, வேலைக்கோ எதுக்கோ போகிறாங்க, ஆனால் திரும்பி வருவதில்லை. போகிற வழியிலே மரணம் வருகிறது, விபத்துக்கள் நடக்கிறது, இயற்கை அழிவுகள் வருகிறது, பொல்லாத மனிதர்களாலே தீங்கு நடந்து அவர் கொலை செய்து இப்படி பல காரியங்கள் நடக்கிறது. எவ்வளோ காரியங்கள் பாருங்கள். மரணம் பார்த்தீங்க பல பேருக்கு வருகிறது. குழந்தைகளுக்கு கூட மரணம் வருகிறது. சிறு பிள்ளைகளை கடத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள், உள் உறுப்புகளை திருடுகிறார்கள், கொலை செய்து அப்படி தூக்கி போட்டு உள் உறுப்புகளை திருடி விற்கிறார்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ இதெல்லாம் நாம் தப்ப வேணும் என்றால் கர்த்தரோடு நமக்கு ஐக்கியம் தேவை. நாம் நினைக்கிற ஐக்கியம் இல்லை. அதை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். நாம் நினைக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்படியான ஐக்கியம், நாம் நினைக்கிற ஐக்கியம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து விடும் இந்த காரியம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதுன்னு கர்த்தரை சொல்லுகிறார். அதான் அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கச்சியை போல் ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தயவு செய்து இந்த காரியங்களை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னடா பாருங்கள், கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தையினாலே தான் நம்ம எச்சரிப்பார். அதான் நாங்கள் பார்க்குறோம். சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வார்த்தையினாலே நம்ம பேச விரும்புகிறார், நம்முடைய எச்சரிக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்க விரும்புகிறார். இன்றைக்கு பல பேருடைய ஆத்மா தொய்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஊழியம் செய்கிறவர்கள் தான், ஆனால் அநேகருக்கு மைண்ட் பிரச்சனை. இன்றைக்கு பல பேருக்கு மைண்ட் பிரச்சனை பாருங்கள். ஒரு அலைச்சல் அவங்களோட வாழ்க்கையில் ஆத்மா தொய்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கு சில பேருக்கு இரவிலே நித்திரை இல்லை. பாருங்கள், இதெல்லாம் உலக காரியத்தை நான் கேள்விப்படுவோம், இதெல்லாம் உலக காரியத்தை கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவ உலகத்திலும் கூட இப்படியான காரியங்கள் இருக்கிறது. உலகத்தார் இருக்கிறது போல இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இப்படியான காரியங்கள் இருக்கிறது. அலைச்சல் அவங்களோட வாழ்க்கையில், ஆத்மா தொய்வு அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு விரக்தி அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், பயம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. இரவு நேரங்களே பார்த்தீங்கன்னா கெட்ட கனவுகளாலே தாக்கப்படுகிறார்கள். இரவு நேரங்களே நித்திரையாக கொள்ள முடியலை. அவங்களுக்கு பயங்கர கனவுகள் அவங்களுக்கு வருகிறது. அவங்களுக்கு பிசாசு அவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல விதமான காரியத்தினாலே அவங்களை தாக்குகிறான். அப்போ இன்றைக்கு பல பேர் இப்படியான கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நாம் தேவனோடு சரியான விதத்தில் ஐக்கியப்படவில்லை. கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நாம் வராதது தான் அந்த காரணம். நாம் நினைக்கிற ஐக்கியத்தோடு நாம் கிறிஸ்துவை நாம் கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஐக்கியத்தை தான் பார்க்கும்போது தான் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டுடைய வார்த்தை மீது வாஞ்சை வராது, ஆண்டுடைய வார்த்தை மீது தாகம் இருக்காது. ஏதோ வார்த்தையை கேட்டுட்டு ஏதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அடுத்தது அதால் வர விபரீதம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது சொல்லப்பட்டிருக்கின்றா இருதய கடினம் உண்டாகும். அப்போ இதயத்தின் கடினப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அதுதான் நான் அநேகருடைய வாழ்க்கையில் மன அலைச்சல், மன தொய்வு, அதுதான் காரணம். ஏன்னா இருதய கடினம். அந்த இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடமில்லாமல் போய்விட்டது. வேறு வேறு காரியங்கள் எல்லாம் இதயத்தில் நிறைந்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இதயத்திலே இடமில்லாமல் போய்விட்டது. அதான் இன்றைக்கு அலைச்சலாக இருக்கிறது. இன்றைக்கு சோர்வு, இன்றைக்கு ஜெபம் பண்ணக்கூட இன்றைக்கு முடியலை. பல பேருக்கு ஜெபம் பண்ண தொடங்குவாங்க, டக்குன்னு அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஜெபம் பண்ண இயலாதபடிக்கு அவங்க தடுமாறி கொண்டிருப்பாங்க. அப்புறம் அப்படியே எழும்பி போய்விடுவாங்க. வேதத்தை திறந்து அவங்கள வாசிக்க முடியலை. சிந்தனை எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, சிந்தனைலாம் சிதறடிச்சு கொண்டு இருக்கிறது. அப்போ வடிவாக பார்த்திங்கன்னா கவனித்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க முடியலை. அதால் இன்றைக்கு பல பேர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான அலைச்சலால் அலையப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நாங்கள் வெளியில் வர வேணும் என்றால், பிசாசின் கட்டிலேருந்து வெளியில் வர வேணும் என்றால், அவனுடைய பிடியிலிருந்து நான் வெளியில் வர வேணும் என்றால், அவனுடைய மயக்க நிலைமையிலிருந்து நான் வெளியில் வர வேணும் என்றால், அவனுடைய கண்ணியிலிருந்து நான் வெளியில் வர வேணும் என்றால், நாம் என்ன செய்ய வேணும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, அது முக்கியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு விடுதலையை தரும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்தியம் கர்த்தருடைய சத்தியமாக இருக்க வேணும், கர்த்தருடைய வார்த்தையாக இருக்க, மனுஷனுடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது, மனுஷனுடைய வார்த்தை அதில் கலக்கக்கூடாது. 100% கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால்தான் அந்த வார்த்தை தான் எனக்கு விடுதலை தரும்.
அப்போ அதற்காகத்தான் நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்துக்கு நாம் வர வேண்டும். அப்போ நான் இந்த கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்து பாருங்கள். அதாவது கிறிஸ்து எதிர்பார்க்குற அந்த ஐக்கியத்துக்கு நீங்கள் வாங்க. அதாவது அவர் அந்த அந்த கச்சையை இடுப்பிலே கட்டுகிற விதமாக அந்த சேர்ந்து கட்டப்படுவது, அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த ஐக்கியம் உங்களோட வாழ்க்கையில் வரும்போது பாருங்கள், உங்களோட வாழ்க்கையிலே மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. ஒவ்வொரு நாளும் இப்போ கடந்து போக போக, நாள் கடந்து போக போக உங்களோட வாழ்க்கையில் வருகிற மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகும். கர்த்தர் ஒன்றொண்டா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போடுவார். உங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சமாதானம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். ஆவியானோட வழிநடத்தலை நீங்கள் உணருவீங்க. கர்த்தர் உங்களோட பேசுவதை நீங்கள் கேட்பீங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்கள் உங்களை இலகுவாக இருக்கும். கஷ்டப்பட தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்க. அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் கர்த்தர் செம்மையாக எல்லாம் செய்து முடிப்பார். பாருங்கள், எவ்வளோ வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று பாருங்கள். எவ்வளோ நல்ல தேவன் நமக்கு இருக்கிறான்னு பாருங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு சரியான ஐக்கியப்படாமல் நாமே நினைக்கிறபடி ஐக்கியப்பட்டு நாம் பாருங்க, நாம் கத்தரை விட்டு நாம் தூரம் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கே அது தெரியல. பிசாசு நாம் மயக்க நிலைமையில நாம் வைத்திருக்கிறான். நம்முடைய மனது குருட்டாக்கப்பட்ட நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அத்தண்டைக்கு பலவிதமான காரியத்தினால பிசாசு நாமே தாக்கி கொண்டிருக்கிறான், குடும்பங்களையும் ஊழியக்காரர்களையும். ஸோ இந்த காரியத்தை நாம் வெளியில் வர வேண்டும். அப்போ இதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்போ இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதெல்லாம் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்வார்கள் என்ற இப்படியான ஒரு ஐக்கியம் படுகிறவர்கள், தாங்கள் விரும்புகிறபடி ஐக்கியம் படுகிறவர்கள் இப்படியான ஒரு பழக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்வார்கள். அப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னப்பட்டபடி கர்த்தருடைய வார்த்தை மீது தாகம் இல்லாமல் போகும்போது, நம்முடைய இதய கடினப்படி நாம் நடக்கும்போது, அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளும் தொடங்கும் போது பாருங்கள், அது என்ன நடக்கும் என்று சொன்னால், காலப்போக்கில் கர்த்தர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார் என்று கர்த்தர் வேதம் சொல்கிறார். ஏன்னா வெதுவெதுப்பான வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழவில்லை. அப்போ ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை. அது மாத்திரமல்ல, பாருங்க, யோவான் 15:2 நாங்கள் பார்க்குறோம், அவர் அறுத்து போடுவார். ஏன்னா நாம் கனி கொடுக்கவில்லை என்ற அவரில் நான் நிலைத்திருந்தால் தானே நாம் கனி கொடுக்க முடியும். அப்போ அவரை விட்டு நாம் கனி கொடுக்க முடியாது. அவரை விட்டு நான் கனி கொடுத்தால் அந்த கனி தேவன் எதிர்பார்க்குற கனி அல்ல, அது நான் கொடுக்குற கனி. அதால் எந்த பிரயோசனம் இல்லை. அப்போ ஆண்டவர் அறுத்து விடுவார். பார்த்தா நடக்கிறது. அப்போ வாந்தி பண்ணி போடுவார், அறுத்து விடுவார், மற்ற விளக்குத்தண்டை எடுத்து போடுவார். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுக்கு பாருங்கள், இதுக்கு என்ன காரணம் என்றால், சரியான விதத்திலே நான் ஐக்கியப்படவில்லை கிறிஸ்துவோடு. நான் நினைக்கிறபடி ஐக்கியப்பட்டபடியால் தான் நான் தேவனுடைய வார்த்தை மீது எனக்கு வாஞ்சை இல்லை, என்னுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. அந்நிய தேவர்களை சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் நான் தொடங்குகிறேன். அதாவது உலக காரியங்களுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறேன். அதை நான் பணிந்து கொள்கிறேன். அதுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். 4வது பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு முதவான் போன இந்த கச்சையை போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நோமல கச்சை எதுக்குரியது? இடுப்போடு செயற்கையாக இருக்க வேண்டிய கச்சை இப்போ ஒன்றுக்கும் உதவாமல் போன கச்சையாய் மாறிவிட்டது. அப்போ இந்த கச்சை கர்த்தர் பயன்படுத்துகிற கச்சையாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு இணைந்து இருக்கிற கச்சையாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் உதறி தள்ளுகிற கச்சையாக நான் இருக்கக்கூடாது. ஒன்றுக்கும் உதவாமல் போன கச்சைன்னு என்னை தள்ளிவிடக்கூடாது. அப்போ அந்த காரியத்தை நான் கவனமாக இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் வாய்ப்பு தருகிறார். அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். வாந்தி பண்ணி போடக்கூடாது என்று சொல்லிதான். என்றால் வாந்தி பண்ணி போட்டுவார் நாம் மனம் திரும்பாமல் போனால். நம்முடைய பார்த்தீங்கன்னா விளக்குத்தண்டை எடுத்து போடுவார், அறுத்து போடுவார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். மனம் திரும்பாமல் போனால் பாருங்கள். அப்போ இந்த காரியத்தை கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அனனியா சப்பீரா நாங்கள் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், பரிதாபம், ஆரம்ப கால குடும்பம். பாருங்கள், எவ்வளோ கர்த்தருக்குன்னு அவங்க வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க மாமிச காரியத்தினால் இடம் கொடுத்து, பிசாசுக்கு இடம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை இல்லாமல் போய்விட்டது. புதிய ஏற்பாடு பாருங்கள், உடனே மறிக்கிறார்கள். பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. புது சபையிலே ஆரம்ப கால சபையில் நடக்கிற காட்சியை பாருங்கள். குடும்பம் அழிக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய குடும்பம் அழிக்கப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை தள்ளிவிடக்கூடாது. அப்போ அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே 2 விதமான ஐக்கியத்தை நாங்கள் பார்த்தோம்.
அந்த காரியத்தை ஒன்று தேவன் கிறிஸ்து விரும்புகிற ஐக்கியம். அது எப்படிப்பட்ட தான் கிறிஸ்து எப்படியான ஐக்கியத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த ஐக்கியம்தான் கர்த்தர் எதிர்பார்க்குற என்னிடத்திலும் உங்களிடத்திலும். அடுத்தது இப்போ என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். எப்படியான ஐக்கியம் நான் கிறிஸ்துவோடு வைத்திருக்கிறோன்னு நாங்கள் பார்த்தோம். அதால் வர விபரீதத்தை நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனாலே தான் மிகவும் கவனமாக இருங்கள். ஸோ நீ காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டும். என்னுடைய குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். பாருங்க, நோவா எப்படி எச்சரிப்பு பெற்று முதல் தன்னை ஆராய்ந்து பார்த்து அவர் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பேழை உண்டு பண்ணினார். ஸோ அதுதான் நாம் செய்ய போக வேண்டும். என்றா நோவாவின் காலத்தில் நடந்தது போல தான் மனுஷகுமார் அவரின் காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால தான் கர்த்தர் நாம் எச்சரிக்க விரும்புகிறார். அதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பான வார்த்தை வருகிறது. தயவு செய்தற்கு செவி கொடுத்து உங்களை ஆராய்ச்சி பண்ணி மனம் திரும்புங்க. என்றா இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஸோ அடுத்த முறைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.